படத்தை திறந்து வைத்து உரையாற்ற வந்திருக்கின்ற அருமை சகோதரர் நான் முத்துமணி அவர்கள், கீதா வினோத் அவர்களே, அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நெல்லி தெரியாது. அதனால அவரோட பேரும் போட்டு எழுதும் நினைக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பாளருக்கு நன்றி. ஐயா முரசொலி செல்வம், நான் அவரை பார்த்தது ஒரு 2 முறை 3 முறைதான். மிக எளிமையான மனிதன். நான் அவரை பார்த்த போது இந்த மனிதனா முரசொலி என்ற பத்திரிகையை முன்போது தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஐயாவிடம் கேட்டார். முரசொலியினுடைய பத்திரிகை ஆசிரியராக மறைந்த அருமையண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் மறைந்து விட்டார். அவருக்கு மாநிலத்தினுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்ற வகையில் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சி ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் அருமை நண்பர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கும் மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கட்சிக்காரங்க நீங்களே அவரை பத்தி குறைவாதான் தெரியும்னு சொல்றீங்க. எனக்கு பெருசா தெரியாது. ஒரு 2 முறை அவர்கிட்ட அவர் போன் பண்ணியிருந்தாரு. இந்த ஜெயலலிதா கேஸ் கோர்ட்ல ரெகுலரா ஜூனியர் படம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் காலையில போன் பண்ணி கட்டுரை படிச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு செய்தியை பார்த்துட்டு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி 2 முறை தான் அவங்க பேசுறேன். நேரம் கிடைக்குமா சந்திக்கலாம் தம்பினாரு. அதுக்கப்புறம் நானும் முயற்சி எடுக்கல, அது வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இந்த நடக்கிற பொழுது மொத்தமே நண்பர்களுக்கும் சார்ந்த அத்தனை பேருக்கு நான் கர்நாடக மாவட்ட நன்றியை வணக்கத்தை திராவிட முன்னேற்ற கழக பொருட்காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா போது எழுதுவதற்கு கூட ஒரு புத்தகம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எழுதுவதற்கு அவர் எதிர்பார்த்தது மதியனுடைய மாநில கல்லூரியினுடைய புத்தகத்தை தான் எழுதுவார். ஆனால் ஓட்டு புத்தகத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி சட்டத்தை கொடுப்பார். அந்த முன்னேற்ற கழகம் முழு எளிமையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உலகளாக வாழ்ந்திருக்கு சொன்னால் அது என்ன காரணம்? இந்த இயக்கம் வளர்வதற்கு யார் புண்ணியாளர்கள்? மிட்டாளர்களோ பணக்காரர்களோ யாரும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்பது பேச்சுரிமை. இந்த பேச்சாலும் தியாகத்தாலும் இந்த கடன் வளர்த்தப்பட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற வேரூட்டு வளர்ந்தது. இளைஞரை இழுத்தது என்று சொன்னார். இளைஞர் சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தார் என்று சொன்னார். அது முக்கியமான காலம். 19 பத்திரிகை நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட நாடு, முரசொலி, தேர்தல், தனியரசு என்ற 19 புத்தகங்கள் போவதாய் அந்த ஏடுகள் தான் திராவிட முன்னேற்ற வளர்த்தது. அண்ணாவுடைய பேச்சும் கலைஞருடைய பேச்சும் பெரியாருடைய பேச்சும் அண்ணாவுடைய பேச்சும் படிப்பதற்கும் அது பயன்படுது. இந்த பத்திரிகை துறை திறந்த துறை என்பதை தேர்ந்தெடுத்தாய். அது மட்டுமல்ல சொல்களே, உலக நலவி என்று தமிழ் பேசுவோம் என்று சொன்னால் அலெக்சாண்டர் பற்றி பேசுகிறோம், மசோலியன் பற்றி பேசுகிறோம், பரிசு பற்றி பேசுகிறோம், உலகங்களுடைய வரலாறு பேசுகிறது சொன்னார். இதையெல்லாம் எடுத்து சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் தான். பிற்காலத்திய திராவிட முன்னேற்ற எழுத்துகளுக்கு சவாலாக இருந்தது எழுத்துரிமை வளர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த போராட்டங்கள் கொடுத்த அத்தனையும் கூட உலக நாடுகள் அரசியல் பார்த்தன. சாதாரண இயக்கம் குழந்தைகள் சொன்னார். இந்த எழுத்தால் பேச்சால் வளர்ந்த இயக்கம் தான் 2வது மாநாடு 3வது மாநாடு திகக்கூடிய சொன்னார். மதுரையில் கூட்டினார்கள். ஆண்கள் தனி ஒரு பத்தை வெளியிட்டார்கள், தனி பொருளை வெளியிட்டாய், சிறப்பு வெளியிட்டாய். அது எழுதுகிறாய். நான் பார்த்த வரிகள், நான் கண்ட வரிகள். இந்திய அரசியல மாநாடு என்று சொன்னால் பெரியவர்கள், பணக்காரர்கள், வசதி படுத்த வருவாய். ஆனால் இங்கே நான் பார்த்த மாநாடு எப்படி சொன்னார். குடும்பமாக கட்டு சோறு கட்டிக்கொண்டு மாற்று வழியில் வந்த பருமை நான் பார்த்தேன். இந்த எழுச்சி இந்த மாநாடு உருவாக்கி இருக்கிறது. வீட்டுக்கு அவர் மாநாடு வருவோர் குடும்பத்தோடு கட்டு சோறு கட்டிக்கொண்டு மாற்று வண்டி பார்த்தேன். எழுச்சி பட்டு விடுறது. இந்த முன்னேற்ற கழகம் நாட்டுக்கு உழைப்பு ஏற்பட போறது என்று சொன்னார்கள். பிரிந்துள்ள ஐயா முரசொலி செல்வம் அவருடைய தொடக்கிறக்கும் தோழஞ்சரியம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய கர்நாடக மாநில திராவிட எழுச்சி கழகத்தின் அமைப்பான நீண்ட நெடிய திமுகவின் வரலாற்று தன்னை இணைத்துக் கொண்டு இப்பகுதியிலே தொடர்ந்து தமிழ் பணியை திராவிட இயக்கத்தின் செழுமையான பணியை செய்த
ஐயா ராமசாமி அவர்களே, செல்வம் என்கிற பேர் ஆளுமையை பொழுதுரைக்கவும் அவர் என்றைக்கு நமக்கு பாடமாக விளங்க வேண்டும் என்பதற்காக படமாகி திரைத்துறைக்கும் நல்ல இந்த நிகழ்விலே முரசொலி செல்வமையானோடு பழகுகின்ற அல்லது பேசுகின்ற நல்ல வாய்ப்பு எனக்கு வாய்க்காவிட்டாலும் கூட கடந்த 40 ஆண்டு காலமாக என்னுடைய இளம் வயது முதல் முரசொலியை தினமும் படிக்கின்ற அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. திராவிட இயக்க சிந்தனைகள் என்னிடத்தில் ஏதாவது இருந்தால் என்னுடைய அறிவு ஓரத்திலே திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியும் அதனுடைய சமத்துவ சிந்தனையும் என்கிற இருந்தால் அதற்கு முக்கிய பங்காற்றியதில் முரசொலியுடைய பங்கு மிகப்பெரியது. நான் கல்லூரி காலத்தில் படிக்கும் போது என்னுடைய தினசரி வேலையே முரசொலி படிப்பதுதான். முரசொலி படிக்காவிட்டால் அல்லது தலைவருடைய நிகழ்ச்சியிலே அவர் பேசுகின்ற உரையை படிக்காவிட்டால் அதை நான் நிறைவான நாள் இருக்கிறான் கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே முரசொலி என்பது திராவிட இயக்கத்தவர்கள் மட்டுமல்ல, எதை போன்ற பத்திரிகையாளர்களும் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. ஏன்னு சொன்னால், அடிப்படையில் 1942 ஆண்டில் முரசொலி பத்திரிகை ஐயா அவர்கள், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கையெழுத்து பிரதியாக தொடங்கியிருந்த போதும் திராவிடர் மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து பேராசிரியர் வைத்து அங்கே நிகழ்ச்சி நடத்திய போதும் திருவாரூர்ல இப்படி பல்வேறு வகையில் ஒரு திராவிட இயக்கத்தின் ஆரம்ப காலத்தில் பணியாற்றியிருந்தாலும் கூட அவர் எப்போதும் தன்னை ஒரு பத்திரிகையாளராக அழைத்துக் கொண்டு பெருமை கொள்வார். ஏன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தின் வேறாகவும் விடுதாகவும் இருக்கக்கூடியது எழுதுகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதை அவர் தந்தை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று தோன்றுகிறது. ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், குடியரசு இதழை யாரும் படிக்காதது பரவாயில்லை, நானே அதை எழுதி நானே அச்சு போட்டு நானே அச்சடித்து நானே படித்துக் கொள்வேன் என்று சொல்வார். ஏன் சொன்னால், எனக்கு முன்னால் பேசுவது போல திராவிட இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அளவுக்கு அதனுடைய கருத்துக்கள் கொலைகள் பல இடத்திலே உலகளிலே வேறுபட்டு பரவிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பத்திரிகையுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். திருநாவுக்கரசு அவர்கள் சமூக பணியாற்றி திருநாவுக்கரசர் நூல் எழுதியிருக்கிறார், திராவிட இயக்க இதழி என்று. அந்த அந்த இதழை அந்த நூலை படித்த போதுதான் தெரிந்தது, திராவிட இயக்கம் ஏன் வளர்ந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இதழ்கள் இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கின்றனர். ஐயா அவர்கள் போர் முரசு கதிரவன் அவர்கள் இங்கே பத்திரிகை நடத்தியிருக்கிறார், நம்முடைய மறைந்த மலர்பண்ணன் அவர்கள் பத்திரிகை நடத்தியிருக்கிறார், இன்னும் பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் இங்கே பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள். அது போல கர்நாடகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் பல்வேறு பகுதிகள் பம்பாய் போன்ற நகரங்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்கு இந்த பத்திரிகை மிக மிக பெரிய பங்காற்றிருக்கின்றன. தூணாக இருக்கக்கூடிய இதழ் எண்ணில் மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்தவர் நம்முடைய முரசு செல்வம். ஏன்னு சொன்னால், ஐயா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 1967 ஆண்டு ஐயா அவர்கள் முதல்வராக 69 முதல்வராக பதவியேற்ற பிறகு முரசொலி மாணவர்கள் முரசொலி ஆசிரியராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு 89 முரசொலி மாணவர்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற போது அந்த பொறுப்பேற்ற முரசொலி செல்வம் அவர்கள் ஏற்றிருக்கிறார். முரசொலி நடத்துவது மிகப்பெரிய கடினமான பணி, மிக மிக கடினமான பணி. ஒரு தினமொழியை நடத்தி விடலாம், ஒரு தினமொழி நடத்தி விடலாம், ஒரு தினத்தந்தி பத்திரிகை கூட நடத்தி விடலாம். ஆனால் முரசொலி நடத்துவது மிக மிக கடினமான. ஏன்னு சொன்னால், ஒரு எழுத்துப்படை வந்தாலும் கூட ஒரு கொள்கை மாறிவிடும், பிழந்துவிடும் ஒரு ஆபத்து இருக்கின்றது. எனவே அந்த கருத்துக்கள் தெளிவான கருத்துக்கள் சரியான முறையில் சென்றடைய வேண்டும் என்பதில் கலைஞர்கள் எப்போதுமே உறுதியாக இருக்கக்கூடிய, அதுவும் தினமும் அவர் எழுந்தவுடன் தன்னை அந்த முரசொலி தன்னுடைய முதல் குழந்தை என்று சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, தினமும் விழிக்கும் முதல் ஆளாக இருப்பதே முரசொலி தான். தினமும் பத்திரிகைகள் படிக்கிறேன் எந்திரிச்ச உடனே அவர் பார்க்கின்ற முதல் வேலை முரசொலி படிப்பதுதான். அப்படி ஒரு முறை ஒரு நிகழ்வை சொல்வது உண்டு. அதாவது என்னன்னா, கலைஞருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. இதெல்லாம் கலைஞர் கலந்துட்டார், காலையிலிருந்து என்ன நிகழ்ச்சி கலந்தார், போயிட்டு பெரியாருடைய நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார், அண்ணாவுடைய நினைவிடத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நல்லா போடுவாங்க. அப்படி ஒரு முறை கலைஞருடைய பார்வையில் வெளியூர்ல ஷூட் பண்ணிருக்கின்ற காலத்துல அவருடைய பார்வைக்காக ஒரு செய்தி வந்து விட்டது. என்னவென்று சொன்னால், கலைஞரின் பிறந்த நாள் செய்திகள் என்பதற்கு பதிலாக கலைஞரின் இறந்த நாள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு போட்டாங்க. அந்த பீக்கு பதில் ஈ போட்டாங்க.
அப்ப இத வந்து கலைஞர் முதல்ல பார்க்கிறப்போ ஆத்திரம் அடைஞ்சு உடனே காலையிலே 5 மணிக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். என்னையா எப்ப வந்து பாடி எடுக்க போறீங்கன்னு கேட்டான். கலைஞருடைய பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு கேட்டாரா. பாடி போட்டாரா, என்ன தலைவர் இப்படி கேட்கிறாரு, பாரியா பத்திரிகை அப்படின்னாரா. அப்பதான் தெரிஞ்சது அந்த பிறந்த நாள் என்பது இறந்த நாள் அப்படிங்கிற வந்ததுனால எவ்வளவு பெரிய பிழை ஆகிட்டு பாருங்க. அப்ப முரசொலியை தினமும் கலைஞர் கவனிப்பார் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடு இந்த பத்திரிகை நடத்த வேண்டியிருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர் கலைஞர், அவருக்கு ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் பிடிக்காது, ஒரு செய்தி தவறா இருந்தாலும் பிடிக்காது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் முரசொலி செல்வம் அவர்கள் சிறந்தி என்ற அந்த பெயரில் தன்னுடைய துணை பெயரில் மிகச்சிறந்த கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கிறார். அவர் முரசொலி எனது சில நினைவுகள் என்ற நூலிலே மிகப்பெரிய கட்டுரைகள் என்னுடைய அந்த அனுபவத்தை எழுதியிருக்கிறார்.